அடுத்ததாக நான் முத்துக்கள்னு சொன்னேன். அப்போ 2 முத்து தான் உட்காந்துருக்கு. அப்போ இன்னொரு முத்து வரணும் இல்லையா? அது நம்ம பழனி முத்து திரு ஸ்ரீகாந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஒரு சின்ன உரை ஆற்றுமாறு ஏற்றுக்கொள்கிறேன். வணக்கம். எனக்கு என்ன பேசுகிறேன்னே தெரில. எனக்கு ஒன்றும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. எனக்கு ஒன்றும் தெரியவும் தெரியாது. இந்த முருகன் அருணகிரிநாதருக்கு சொன்ன மாதிரி சும்மா இரு, அப்படி சும்மா இருக்கிற ஆளில் நான் ஒரு ஆள். எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கிற ஆள். எப்படி சும்மா இருக்கிறது? நம்மளை படைத்த உடனே நம்ம இந்த லௌகீகங்களில் ஈடுபட்டு அப்படி வாழ்க்கை முறையை கடந்துக்கிட்டே வருவோம். ஒவ்வொரு ஸ்டேஜாக இளமை பருவம், வாலிப பருவம், அப்புறம் முதுமை பருவம். இந்த முதல் 2 பருவத்தை நம்ம ஈஸியாக கடந்துடலாம். ஏன்னா நமக்கு நிறையா விஷயங்கள் ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை நம்மளால் பூர்த்தி பண்ணிக்கவும் முடியும். ஆனால் இந்த முதுமை பருவத்துக்குள்ளே நுழையும் பொழுது தான் நம்ம நிறைய கஷ்டங்களை சந்திப்போம். அதை வெளியில் சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தையாக இருந்தாலும் சரி, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. அப்போ அது யார்கிட்ட சொல்ல முடியும்? இறைவன்கிட்ட மட்டும்தான் சொல்ல முடியும். அதான் இவர் சொன்னார், இறைவனை ஏதாவது ஒரு பாவமாக மாற்றிக்கிறது. தாயாரா, தகப்பனாரா, ஃப்ரெண்டா, இந்த மாதிரி யாராவது ஒரு பாவமாக நம்ம பாவிச்சுக்கிட்டு நம்ம டெய்லி அவரோட பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவர் நமக்கு ஒரு சில வழிமுறைகளை காமிச்சு கொடுப்பார். அப்படி எனக்கு காமிச்சு கொடுத்த ஒரு வழிமுறை தான் சின்ராஜ் குரூப். சின்ராஜ் சார் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுவேன் நான் நினைக்கவே கிடையாது. நான் ஜோதிடம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக கற்றுட்ருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், ஏற்கனவே நான் மீட்டிங்கில் ஒவ்வொருத்தரையும் அவர் ஞாபகப்படுத்துவேன். நான் மிஸ்டர் அழகப்பன் ஒருத்தர், அவர் என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், திண்டுக்கல்லில் சின்ராஜ் சார் இருக்கார், அந்த வீடியோ பாருங்கள், வீடியோ பாருங்கள், வீடியோ பாருங்கன்னு. அப்புறம் அவரோட குரூப்போடு சேர்ந்தாச்சு. நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பயணம் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனால் இந்த சத்சங்கத்தில் இந்த சத் சங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சத் புத்திரன், சத் பௌத்திரன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சத் சங்கம். இந்த சத் சங்கத்தில் நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா மன நிம்மதி. நம்மளுடைய ஆன்மீக ஆசாபாசங்கள், ஆன்மீகத்துக்குன்னு ஒரு ஆசாபாசம் இருக்குது. சுவாமிகிட்ட கும்பிடுறது, சாமி வழிபாடு பண்ணுறது, ஸ்லோகம் சொல்கிறது, பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம சில வழிமுறைகள், இன்பங்கள்லாம் இருக்குது. இந்த இன்பங்கள்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா சத் சங்கத்தில் தான் கிடைக்கும். இந்த சத் சங்கத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ப்ராவர்பு கூட இங்கிலீஷில் சொல்லுவாங்க, டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யூ ஹூ ஆர் யூ. அப்போ சின்ராஜ் சாருடைய குரூப்பில் நான் கலந்துக்க ஆரம்பித்த பிறகு, அதுவும் இந்த ஜோதிட இதில் கொஞ்சம் எனக்கு ஒன்றும் பேச தெரியாது, பலன் சொல்ல தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த குரூப்லேருந்து இப்போ எனக்கு ஒருத்தர் கான்டாக்ட் கிடச்சிருக்கார், மிஸ்டர் சக்கரபாணி சார். டெய்லி நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசுவோம். யாராவது நம்புவீங்களா? காலையில் எந்திரிச்ச உடனே 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் 1:30 to 2, அப்புறம் சாப்பிட்டு முடித்த பிறகு 2 to 3, அப்புறம் ஈவினிங் ஒரு 5 to 7. டெய்லி ஒரு ஜாதகத்தை போட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்போம். 2 பேர் பேசணுன்னா நான் எதுவும் பேசவே மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன், அவர் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார், சளைக்காமல் பதில் சொல்லுவார். அந்த மனிதர் எனக்கு எப்படி கிடைச்சார் அப்படின்னா இந்த சத் சங்கம் மூலமாக தான் கிடைச்சார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே நம்ம நண்பர்களை தேடுறது, நண்பர்களோட பழகிறது, நண்பர்கள் கிடைக்கிறது. ஏன்னா எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது. நண்பர்களோடு சேர்ந்து பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கேன், ஒரு நண்பனோடு சேர்ந்து பிச்சை எடுத்திருக்கேன், ஒரு நண்பனோடு சேர்ந்து நல்ல தொழில்முறைகள் பழகியிருக்கேன். ஸோ இந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்கங்கிறது எனக்கு ஓரளவு கொஞ்சம் அனுபவம் இருக்குது. இப்போ எனக்கு கிடச்சிருக்க நண்பர் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வயோதிக பருவத்தை கடக்கிறதுக்கும் உதவியாக இருக்கார், என்னுடைய ஜோதிட தாகத்தை தீக்கிறதுக்கும் உதவியாக இருக்கார். இது யார் மூலமாக கிடைச்சது அப்படின்னா சின்ராஜ் ஐயா குரூப் மூலமாக மட்டும்தான் கிடைச்சது. அதிசயம் அநேகமுற்ற பழனி மலையில். ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்லியிருக்கார், என்ன சொல்லியிருக்காருன்னா, பழனியில் இருக்கும்போது ஜோதிடம் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம், அது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது உங்களுக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு 2-3 குருமார்கள்ட்டெல்லாம் போய் படிச்சிருக்கேன் நான். அப்போ டெய்லி என்னை ஊக்குவிச்சிட்டே இருப்பார்.
இந்த சிண்டர் சார் பேரை வந்து அவர் என்கிட்ட சொல்லாத நாளே கிடையாது. கேட்பார், சிண்டர் சார் வீடியோ பார்த்தீங்களா, என்ன பாயிண்ட் சொன்னார், இந்த வீடியோ பேசியிருக்காரு, என்ன பாயிண்ட் சொன்னார், இது என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு அப்படின்னு என்னை கேட்டுக்கிட்டே இருப்பார். இப்போ அதை வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சக்கரபாணி சார்னு ஒரு முத்தை கிடைச்சது, இந்த சத்சங்கத்தில் கிடைச்சது சிண்டர் சார் மூலமாக தான். அதனால் இந்த குழுவில் தொடர்ந்து பயணிக்க எனக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும், நம்ம குருவும் அனுகிரகம் பண்ணணும், நம்மளோட கூட சேர்ந்து பயணிக்கிற எல்லாருமே வந்து அனுகிரகம் பண்ணணும். இதே மாதிரி ஒருத்தரோட டெய்லி இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை வீக்லி ஒன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, இல்லை மந்த்லி ஒன்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப தேவை, முக்கியமான தேவை என்னென்னா நமக்கு ஒரு ஓப்பன் மைண்ட். எதனாலுமே சாதாரணமாக எடுத்துட்டு எதையுமே இந்த நான் சொல்லுவேன் நான், அதாவது யாராவது என்கிட்ட பழகினாங்கன்னா முதல்ல அவங்கள்ட்ட கேட்பேன், ஒருத்தரை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க, இல்லை ஒரு பழக்கத்தை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா அவர் கையில் ஹைட் அண்ட் சீக் வச்சுருக்காரான்னு கேட்பேன். அதாவது ஹைட் அண்ட் சீக்னால் அது ஒரு பிஸ்கெட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட் வச்சுருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அப்படின்னா அவங்கள்ட்ட பழகலாம். அந்த பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டே பழகிறவங்கள்ட்ட நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம் மீன்ஸ் என்ன, தேவையில்லாத வம்பு தும்புகள் தான் வரும், சச்சரவுகள் தான் வரும், மனஸ்தாபங்கள் தான் வரும். அதனால் அப்படிலாம் இல்லாமல் நம்ம எல்லாருமே அந்த ஜூம் மீட்டிங்கில் தொடர்ந்து பயணித்து, இல்லை ஒருத்தருக்கு இண்டிவிஜுவலாக ஃபோன் பண்ணி பேசி பழகி இந்த குழுவை வந்து மேன்மேலும் அப்படியே வசதிக்கிட்டே போகணுங்கிறது தான் என்னுடைய ரொம்ப விருப்பம். அதுக்கு நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நான் உங்களோட சேர்ந்து பயணிக்கணும். என்னுடைய குருக்கிட்ட வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கிறேன், என்னை இந்த குழுவில் தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கணும். மிக்க நன்றி. நன்றி ஐயா. இர்லவெண்ட்டாக இருந்ததுன்னா விட்டுடுங்க. நீங்கள் இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரு குழுவாக பயணிக்கும் பொழுது நல்ல நண்பர்களாக இருக்கணும், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும், நல்ல நண்பர்களோடு பழகணும், நம்ம நல்ல நண்பர்களாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தேர்ந்தெடுக்க அடுத்த ஆள் தேடியே போகக்கூடாது. முதல்ல நம்ம நல்ல நண்பராக இருந்தால் தான், நமக்கு நம்ம நல்ல நண்பராக இருந்தால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு நல்ல நண்பராக இருக்க முடியும். ஸோ இந்த குழுவில் பயணிக்கும் பொழுது நல்ல ஓப்பன் மைண்டாக நல்லா பேசி பழகி அப்படியே தொடர்ந்து இதை விருத்தி பண்ணிக்கிட்டே போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை.